எனக்கு ஆசை உம்மை அன்பு கூற எனக்கு ஆசை உம்மாவில் சாய எனக்கு ஆசை நீங்க இல்லாத நாள் எல்லாம் வீணா போனதே நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வீணாய் போனதே ஆசை உன்மேல் ஆசை ஆசை அதிகம் ஆசை உம்மை அன்பு கூற எனக்கு ஆசை உம்மாவில் சாய எனக்கு ஆசை உம்மை அன்பு கூற எனக்கு ஆசை உம்மாவில் சாய எனக்கு ஆசை ஜெபம் பண்ண கிடப்போம். இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்தணைத்து பயம் நீக்குவார். துன்பம் நேரிட்டாலும் இன்பமாயினோ இயேசுவின் பின் செல்வோம் பாலர் யாவரும். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தை மீட்பதற்காக பாலகனாக இந்த உலகத்திலே நீர் வந்து அவதரித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் அக்கறை நிறைந்தவராய் ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய வாழ்விலே ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொண்டிருக்கின்ற அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையில் நீ தந்திருக்கின்ற சிறுவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறுவர்கள் சிறு வயது முதலே உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து பிறகு ஆண்டவர் கிருபை தாரும். பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவரை உடைய பாதையிலே வழிநடத்த தேவையான எல்லா விதமான கிருபைகளையும் தயவையும் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே பாலர் ஞாயிறாக நாங்கள் ஆசரித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பாலரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவர் இணையதளத்தின் வாயிலாக இதில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவில் நாம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 634 கீதங்களும் கீர்த்தனைகளும் 377. ஆராதனை கீதங்கள் 634 கீதங்களும் கீர்த்தனைகளும் 377. நேசரே கண்டேன் வேத நூலிலே பாலரவர் சொந்தம்தான் தாங்க அவர் வல்லோதான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர் மெய் வேத வாக்கிலே. என்னை மீட்க மாறித்தான், மோட்ச வாசல் தீரந்தார்,
நீக்குவார், பாலன் என்னை ரட்சிப்பார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய் வேதவாகியே. பலவீனம் நோவிலோ எங்கும் என்னை நேசிக்கும், இயேசு தாங்கி தேற்றுவார், பாதுகாக்க வருவார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய் வேதவாகியே. எந்தன் மீட்பர் இயேசுவே, தங்குவார் என் அருகே. நேசமாய் நான் மரித்தால் மோட்சம் சேர்ப்பார் அன்பினார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், மெய் வேதவாகியே. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, வரத்திற்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயந்திருக்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோடு அறிக்கிட வேதவசன பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாக இருக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவலுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டி கொள்கிறேன். ஜபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். நம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவைகளை செய்யாமல் செய்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு எதிராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல்
அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற தம ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவுடைய காருக்கு அதிகாரத்தை கட்டளை செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி பரிசுத்த சுவிசேஷ உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஒரு பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தமுள்ளவராய் நடக்கவும் அவன் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவை விளை செய்ய வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னலுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாயிட்டு செல்லுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உயிர்களை திறந்திருளோம். அப்பொழுது எங்கள் வாய் முதுப்புகளை அறிவிக்கும். தேவனே, எங்கள் சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியோ. பிதாவுக்கும் குமார் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் பாடுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 119 97 முதல் 104 முடிய. 119 சங்கீதம் 97 முதல் 104 முடிய. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களில் அதிக ஞானமுள்ளவாக்குகிறீர். அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகளின் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியினால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். வார்த்தைகளின் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரோ என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய்,
இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்து முடிந்தது. தொடர்ந்து நாம் வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டு வேத பகுதி மார்க்கு எழுதின நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 முடிய. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொழும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட புதிய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்து முடிந்தது. யாவரும் அந்த விசுவாச பிரமாணத்தை விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிவிச்சுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வபிதாவாகிய ஒரே விசுவாசிக்கிறேன், ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வசனே பரிசுத்தாவியினாலே மகிமைப்படுத்தப்பட்டார். பரிசுத்தாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிட்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களுக்காக பரலோகேறி சர்வபிதாவாகிய தேவனுடைய சுற்றினார். அவரிடத்தில் உள்ளவரை வெறுமையாக வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன், புதுவாய் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவின் பாவமன்னிப்பும் சரீரத்திலும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தரோடு இருப்பாராக, அவர் நாவியோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணிடுவோம். திருத்துவ திருநாளுக்கு விற்படும் 8ஆம் ஞாயிற்கான சிறந்த ஜெபம். திருச்சபையின் சிறுவர்கள் கிருபை நிறைந்த பிதாவே, தேவரீர் எங்கள் திருச்சபையில் தந்துள்ள மரணை சிறுவர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பாரம்பரியை கொண்டாடுகிறவர்கள் எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழ கர்த்தர் உதவி புரியும். உம்முடைய நேசகுமாரன் கற்பித்தபடி இவர்கள் சுடரொளியாக இருக்கும் பிரகாசிக்கும். தங்கள் சிறுவராக முதற்கொண்டு சாட்சியாக வாழ மனக்கழித்தவர்கள் திருமண சிறுவருடைய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறுவர் முடிவுகளுக்காக ஜீவிக்கவும் கொடுக்கவும் உதவியார் பாலநேசனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்திற்காகவே சிறுவருமாய் தேவனை மேலுவதை தேவன் உம்மை சேவித்ததை மேய்ச்சியாகும் தேவன் இந்த வாழ்க்கையாராகினான். எந்த விதங்களுக்கு பயப்படாதபடியாக எங்கள் சத்துருக்கள் செல்லாமல் இயேசு கிறிஸ்துவினால் எங்களை காப்பாற்றியோ. சர்வவல்லமை தேவனினால் உங்களை சுகமாய் பரமபிதாவாய் கர்த்தாவே, இந்நாளில் இந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமல் எவ்விதமான மோசத்திலும் உட்படாமல் புதுபார்வை நீதியாய் தேவனும் செய்து நாங்கள் சிறந்தாவற்றின் நாளை நினைத்துள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வவல்லமை தேவனே, உம்முடைய ஜனங்கள் நாதத்திலே மோசமாய் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடங்காதற்கு கலகம் செய்து ஜெபித்தார். அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினால் எதிராக சண்டாரம் செய்து பின்பு இரக்கத்தை என்னை ஒன்று மற்ற கட்சியிலே
இக்காலத்தினுடைய விசவியாதினால் பாதிக்கப்படப்படுகிற பாவியாகவே மனதிலே இரக்கம் செய்யும்படியாக சொல்வதிலே கேட்கிறோம். தேவன் இரக்கமாய் எங்களை பாவபரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதை நிறுத்திபடி சங்காரத்தை கண்டது போல எப்பொழுது விளக்காய் இயேசு திரும்பத்தை பார்த்து நம்முடைய விசவியாதிகள் எங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் வேண்டி கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வநித்திய தேவனை கத்திசுவாமி பெருமான் மேலும் சாதிக்கு குறிப்பிட்ட ஆசிரியர் மேலும் ஆரோக்கியம் தருகிறவரை கிருபையினால் எழுப்பி அவர் நமக்கு தர்ம பிரியமான நடக்க முடியும் ஆசீர்வாதமாய் முடியும் பெருமையாக பயிற்சிகளும் கர்த்தாவின் காரியத்தை சுருமாயி இயேசு கிறிஸ்துவை உண்டாகி இதை கட்டளையிட்டோம். அறிவிப்புகள். இன்று திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறு. திருச்சபையானது இன்றைக்கு பாலர் ஞாயிறை ஆசரித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் தலைப்பு திருச்சபையில் சிறுவர்கள். சத்திய வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். மறுபடியுமாக நாம் யாவரும் இணைந்து வாசிக்கலாம். தலைப்பு திருச்சபையில் சிறுவர்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வருகின்ற வியாழக்கிழமை கிறிஸ்து மறுரூப திருநாளுக்கான ஆராதனையை காலை 7 மணிக்கு நீங்கள் யூடியூபிலே நீங்கள் காணும்படியாக இந்த ஆராதனையிலே கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். அது மாத்திரமல்ல, உங்கள் கரங்களிலே ஏற்கனவே லெந்து நாட்களிலே கொடுக்கப்பட்ட உண்டியல் கலசங்களை நீங்கள் ஆலயத்திலே படைக்கும்படியாக அல்லது ஆலய பணியாளரிடத்திலே கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுடைய பெயர்கள் இப்பொழுது வாசிக்கப்படும். பிறந்த நாட்களையும் கொண்டாடுகின்றவர்கள் இன்றும் இந்த வாரமும் பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள்: 2/8/2020 திரு ஜே ஜான்சன் சுதாகர். 2/8/2020 ஜே ஜோசுவா எபினேசர் விஸ்வின் சன் ஆஃப் திரு டி ஜோசப் ஜபசிங். 2/8/2020 திருமதி இ மெர்சி பிராங்க்லின். 3/8/2020 திரு இ ஆர்த்தர் ராஜா சன் ஆஃப் திரு ஏ எட்வர்ட் அந்தோணிராஜ். 6/8/2020 திரு பி பால் எஸ்தர் ராஜ் சன் ஆஃப் திரு கே பரமசிவன். 6/8/2020 திருமதி எஸ் பாக்கிய கனி வைஃப் ஆஃப் திரு எஸ் சத்யநாதன். 7/8/2020 ஜே ஜோ பிரைட்சன் சன் ஆஃப் திரு எம் ஜேசுராஜ். 8/8/2020 திருமதி ஜே ஜெபா மெர்சி வைஃப் ஆஃப் திரு எம் ஜேசுராஜ்.
பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுவர்களுக்காக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உடைய பரிசுத்த ஆலயத்திலே பெயர் வாசிக்கப்பட்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை தந்திருக்கின்றேன். இந்த ஆண்டு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக, மனமகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்க ஆண்டவர் கிருபை தாரும். அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் புரியும்படியாய் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் குடும்ப வாழ்விலே தேவையான எல்லா விதமான கிருபைகளையும் தயவையும் அனுக்கிரகத்தையும் தந்து கர்த்தர் வழிநடத்துவீராக. ஒருவருடைய பெயர் வாசிக்காமல் தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தினுடைய நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் பாலர் ஞாயிறாக இந்த நாளை நாம் ஆசரித்து வருகிறோம். திருச்சபையிலே ஆண்டவர் சிறுவர்களை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் நம்முடைய திருச்சபையிலே சிறு பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் கிருபையும் தந்து வழிநடத்துவாராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விரித்திடுவது போல எல்லா காரியங்களிலும் விரித்திடைய ஆண்டவர் அனுக்கிரகம் புரிவாராக. இந்த நாளில் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருச்சபையில் சிறுவர்கள். திருச்சபையில் சிறுவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த சம்பவத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏலியின் இடத்திலே கொண்டு வந்து விடப்படுகின்ற ஒரு சிறுவன் சாமுவேல். அவனுடைய தாய்க்கு தன் தாயினுடைய பொருத்தனையின் வாயிலாக ஆண்டவர் கொடுத்த ஒரு கற்பத்தின் கனி. ஆண்டவருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்யும்படியாக பொருத்தனையோடு கூட விடப்பட்டவன். 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அபூர்வமாயிருந்த ஒரு காலத்திலே இந்த சிறுவன் ஆலயத்திலே விடப்படுகின்றான். அபூர்வமாய் இருந்த பொழுது இந்த சிறுவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கின்றது. ஆண்டவருடைய பணியை செய்த ஏலிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்த சிறு பையனாக இருக்கின்ற இந்த சாமுவேலுக்கு இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையானது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்பாக அவன் எவ்விதமாக அவன் அங்கு சமுதாயத்திலே உயர்வான நிலை அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்துள்ளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை
வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சிறுபிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் ஒதுக்கவில்லை. ஆண்டவர் இந்த சாமுவேலுடைய வாழ்விலே அவனுடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்டு திருமறை பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதிலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அங்கு நடைபெற்ற சம்பவத்தை எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே சிறுவர்களுடைய நிலைமை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். யாரிடத்திலே கொண்டு வந்தார்கள்? இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான பெற்றோர்களே, முதலாவது திருச்சபையில் சிறுவர்கள் அழைத்து வரப்பட வேண்டியவர்கள். அழைத்து வரப்பட வேண்டியவர்கள். அநேக நேரங்களிலே சிறுவர்களை வீட்டிலே விட்டு விட்டு வருகிறோம். வந்தால் ஏதாவது தொந்தரவு செய்வார்கள், வந்தாவது இடைஞ்சலாக இருப்பார்கள், ஆலயத்திலே அங்குமிங்கு ஓடுவார்கள் என்று சொல்லி அழைத்து வர மறுத்து அவர்கள் கையிலே செல்போனை கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம். அப்படி அல்ல. ஆண்டவரை ஆராதிக்க வருகின்ற பொழுது சிறுவர்களை அழைத்து வர வேண்டும். ஆலயத்தினுடைய மகிமையை அவர்களுக்கு கண்டுகொள்வதற்கு, ஆண்டவருடைய மகத்துவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நாம் அழைத்து வர வேண்டும். சாமுவேல் அவ்விதமாக அழைத்து வரப்பட்டான். பொருத்தனையோடு கூட அவனுடைய தாயின் மூலமாக அவன் அழைத்து வரப்பட்டவன். அவன் ஒரு மிகச்சிறந்த தீர்க்கதரிசியாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் ஆலயத்தின் வந்ததின் காரணம், ஆலயத்தில் இருந்ததின் விளைவாக அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக தன்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தவனாய் அவன் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் மாறினான். காரணம் என்ன? பெற்றோருடைய அர்ப்பணிப்பு அங்கு அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியங்களை செய்தது. அழைத்து வரப்பட வேண்டியவர்கள் சிறுவர்கள். அவர்கள் அழைத்து வரப்பட்டு ஆண்டவருடைய மகத்துவத்தை கற்று அறிந்து கொள்ள வேண்டியவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், என் வீட்டிலே இருந்து கொண்டு படித்து கொண்டிரு என்று சொல்லுகின்ற பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற வேண்டாமா? ஆண்டவருடைய ஆலயத்தினுடைய நன்மையை பெற வேண்டாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக நாம் வளர்க்க ஆசைப்படுகிறோம். உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து அவன் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் அழைத்து வரப்பட வேண்டும். எதற்கு? ஆண்டவருடைய சமூகத்திற்கு. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்கள் ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விதமான சிறு பிள்ளையாக இருந்த சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் சிறுவர்கள் முதலாவது அழைத்து வரப்பட வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்கு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறுபிள்ளைகளிடத்தில் வரருக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்கிறார். இரண்டாவது, அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள். அநேக நேரங்களிலே சிறுவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். சிறுவருடைய வார்த்தைகள், சிறுவருடைய பேச்சுக்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறது. சொல்லுகின்ற காரியம் என்ன? உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சிறுபிள்ளை என்று சொல்லிவிடுகிறோம். அவன் கருத்தாய், அவன் ஞானமாய் கேட்கின்ற பொழுது அந்த கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகையினாலே நாம் என்ன சொல்லுகிறோம்? உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த வயதில் நீ எதையும் கேட்கக்கூடாது என்று சொல்லி அவனை மட்டம் தட்டி அவனை அங்கீகரிக்காமல் விட்டு விடுகிறோம். ஆனால் திருச்சபையில் சிறுவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர். ஆண்டவர் சொன்னார், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒரு நாட்டிலே ஒரு ஓய்வு நாள் பாடசாலை நடைபெற்றுக் கொண்டிருந்ததாம். ஒரு சிறுவன் மாத்திரம் அதிகமாக அவன் மிகுந்த ஒரு
சேட்டை குறும்புத்தனம் செய்கிறவனாய் காணப்பட்டான். அந்த ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியை எவ்வளவு சொல்லியும் அவன் திருந்தவில்லை. அவர் அநேக நேரம் சொல்லி பார்த்தார், அவருடைய பெற்றோரிடத்திலே சொல்லி பார்த்தார், ஆனால் அவன் கேட்டபடியாக தெரியவில்லை. ஆகையினாலே அவன் எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதனை அங்கீகரிக்காமல் அவன் சொல்லுகின்ற பொழுது அதனை புறம்பே தள்ளி அதனை ஏற்க மறுத்து முடிவிலே ஒரு நாளிலே அவனை அதிகமாக அடித்து வெளியேற்றினார்களாம் ஓய்வு நாள் பாடசாலையிலிருந்து. காரணம், அவ்வளவு குறும்புத்தனம், அவ்வளவு ஞானபூர்வமான கேள்வி கேட்டதின் விளைவாக அவன் அவிதமாக அடித்து துரத்தப்பட்டானாம். முடிவிலே உலகத்தையே நடுநடுங்க வைத்த ஹிட்லர் தான் அந்த சிறுவன் என்று சொல்லி வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, 5 விளையாதது 50 வளையாது என்று சொல்லுவார்கள். சிறுவராக இருக்கின்ற பொழுது நாம் கற்றுக் கொடுக்கிற காரியம், மனதிலே விதைக்கின்ற காரியம் அவருடைய வாழ்விலே வாழ்க்கை முழுவதுமாக அது அவளை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை சிறு வயதிலே ஹிட்லருடைய வாழ்விலே அன்பை காட்டியிருப்பார்கள் என்றால், அங்கீகரித்திருப்பார்கள் என்றால் அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்கக்கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருச்சபையில் சிறுவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு என்று அங்கீகாரம் உண்டு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தெரிந்து கொள்ளலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு தூதர்களை தந்திருக்கிறார். தூதர்களை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். காரணம் என்ன? சிறு பிள்ளைகளுடைய குணாதிசயம் அப்படிப்பட்டது. ஆகையினால்தான் ஆண்டவர் பிள்ளைகளைப் போல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே சிறுவர்கள் அழைத்து வரப்பட வேண்டியவர்கள். 2வது, அவர்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள். 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 3வது, அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள், அன்பு காட்டப்பட வேண்டியவர்கள். அநேக நேரங்களிலே அன்பு மறுக்கப்படுகிறது. அன்பு மறுக்கப்படுவதன் விளைவாக அவர்கள் தீய வழியை நோக்கி கடந்து செல்கிறார்கள், தீய சிந்தனையை நோக்கி கடந்து செல்கிறார்கள். என்னை சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது அநேக வாலிபர்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன? சிறு வயதிலே அவர்களுக்கு கிடைக்காத அன்பின் காரியம், சிறு வயதிலே பெற்றோர்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்காத அன்பு, அவர்கள் வாலிபர்களாகி மாறுகின்ற பொழுது வெளியிலே காட்டப்படுகின்ற மாய்மாலமான அன்பிலே விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அன்பு செலுத்தப்பட வேண்டியவர்கள் சிறுவர்கள். ஆண்டவர் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பை சிறுவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவினுடைய அன்பை தங்களுடைய வாழ்வில் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மீது அன்பு செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையில் சிறுவர்கள் அன்பு செலுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்கென்று நற்சாட்சிகளாக எழுந்து நிற்கிறார்கள். கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாக முடிவு வரை நிலைத்து நிற்கிறார்கள். ஆனால் இதனை நாம் செய்ய தவறுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்விலே ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆராதனையிலும் பாலர் ஞாயிறு ஆராதனையிலே திருச்சபையில் சிறுவர்கள் என்ற தலைப்பின் கீழாக சிந்திக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். திருச்சபையில் சிறுவர்கள் அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். 1வது, அழைக்கப்பட வேண்டியவர்கள், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். அந்த சிறுவர்களை அன்பு செய்து ஆண்டவருடைய அன்பினாலே வழிநடத்துகின்ற பொழுது நிச்சயமாகவே வருங்கால சமுதாயத்திற்கு
ஒரு சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்வார்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகையினாலே அவள் மீது அன்பு செய்து ஆண்டவருடைய பாதையில் நடத்துவோம். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து அவருடைய வாழ்விலே, எதிர்கால வாழ்விலே சகலவிதமான நன்மையினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பலரேவோ நேசர் உண்டு விண்மோட்ச வீட்டிலே, நீங்காயின் நேசர் அன்பு ஓ நாளும் குன்றாதே. உற்றாரி நேசம் யாவும் நாஜெல்ல மாறேனும், இவ்வன்பதிவ்யானேசம் மாறாமல் நீலைகோ. பலரே ஓர் வீடு உண்டு விண்மோட்ச வீட்டிலே, பேர்வாழ்வுண்டாக இயேசு அங்கார சால்வாரே. ஓ பாற்ற அந்த வீட்டை நாம் நாட வேண்டாமோ, அங்குள்ளோரின் வாழ்வில் ஓ தாழ்ச்சிதானுங்கோ. பலரே போற்றிடம் உண்டு விண்மோட்ச வீட்டில், நீ நல்மீட்பரின் பேரன்பால் போற்றிடவானேவே. இப்போது மீட்பை பெற்று வானேசர் பின் சென்றான், இவ்வான ஜீவ கிரீடம் அப்போது சூடுவான். திருச்சபையில் சிறுவர்கள் அவர்கள் அழைத்து வரப்பட வேண்டியவர்கள், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்கள் அன்பு செய்யப்பட வேண்டியவர்கள். திரியேக துதியை பாடுவோம். அர்ப்பணிப்பின் பாடலாக ஆராதனை கீதங்கள் 309, கீதங்களும் கீர்த்தனைகளும் 382. ஆராதனை கீதங்கள் 309, கீதங்களும் கீர்த்தனைகளும் 382. Amen.
அருண்டு பாடி ஆர்ப்பரிக்க பாடப்பட்டுண்டு கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் ஒன்று கூடி வந்து ஆனந்திக்க கூட்ட பண்டிகையும் நாடி பாலம் பாலம் எல்லாரும் உண்டு பால ஞாயிறு பாசமாய் வாழும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் இன்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே இன்னும் நித்தியம் பாதுகாப்பாரே அன்பின் சொந்தம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும் அன்பின் சொந்தம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும் எண்ணி மொழியாண்மை ஏகாக எண்ணிக்கொண்டு பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் பால ஞாயிறு பாசமாய் வாரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். ஜெபம் பண்ணிடுவோம். கிருபையிலே சுயம்பரை நீரால தேவப்பனே, நீர் எங்களுக்கு தந்து இந்த பாரம் ஞாயிற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறு பிள்ளைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து உடைய வாழ்விலே சிறந்தமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறேன். சிறியர் ஒருவரின் அர்த்தமாய் என்னாருக்கு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டபடியாக சிறுவர்கள் மீது நீர் அக்கறை வரைந்தாண்டவராய் இருப்பதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதற்றினவர்களை வெறுத்து ஒதுக்கினவர்களை கிடைத்து கொண்டிருக்கிறேன். திருச்சபையை தந்திருக்கிற சிறுவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் சிறுவர்கள் அழைக்கப்பட வேண்டியவர்கள், அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள், அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஞானிக்கு திரும்பி தந்தீர். திருச்சபையில் ஒவ்வொரு சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறுவை முதல் உண்மை பற்றி அறிகிறவர்களை வளர்ந்து வருகிற கிருபை தாரும். வேதத்தை நேசிக்க கிருபை தாரும். வேதத்தை தன்னுடைய வாழ்விலே அனுதினமும் படித்து தியானித்து உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை தாரும். அநேக நேரங்களிலே உலகத்தினுடைய காரியங்களே அக்கறை கொண்டவர்களாக இருப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உலகத்தின் காரியத்தில் மாத்திரமல்ல, உன்னதரை பற்றி அறிகிறோம். அவர்கள் வளர்ந்த பிறகு பெற்றோர்களுக்கான லாபமான முயற்சிகளுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் சமூகத்திலே தெரிகிறோம் ஐயா. தேவனுடைய மாறாத கிருபை மீட்பருடைய வாழ்வை தங்கி தாபரிக்கும்படியாய் தெரிகிறோம். படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் தெரிகிறோம். திருச்சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆஜீவிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, தேவனை சந்திப்பீராக, குறைகளை மாற்றுவீராக, சகலமான நன்மையினால் குருவினால் வருகிறவர்களுக்கு சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாய் தெரிகிறோம். தேவனுடைய காயப்பட்ட கருத்தினாலே ஒவ்வொரு சிறுமையில் கற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக சமூகத்திலே தெரிகிறோம். குறிப்பாக இந்த நாட்களிலே காணப்படுகிற அனைவருக்கு ஒளிய தொற்றிவிடாத விலைக்கு பாதுகாப்பு கொள்வீராக. அனைவரை சிறுமுறைகளுக்கு தேவையான நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கற்று நிறைவாய்த்தல் வழிநடத்தும்படியாக சமூகத்திலே தெரிகிறோம் ஐயா. திருச்சபையில் இருக்கின்ற பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமாக ஒவ்வொருவரையும் கற்று பெயர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறார். யாருக்கும் எந்த விதமான விளைவுகளுக்கு சுமையோராக பாதுகாப்பு ஒவ்வொரு நாளுடைய செய்த பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்கப்படுவீராக. விலங்கிடத்தோடு இருக்கிற திருச்சபையுடைய ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஏன் கிருபை உடைக்க வந்து ஆண்டவர் உடைய கிருபையான பிள்ளைகள் ஆட்களும் எடுத்தோம். உடைய மாறாத பிரசனம் தாங்கி இருக்கும்படியாக தெரிகிறோம். ஏற்ற நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே விடுதலையோடு கூட மகிமையோடு ஆராதிக்க ஆண்டவர் எல்லாரும் அனுபவமான வாசல்களை கர்த்தர் தந்தபடியாய் உடைய சமூகத்திலே தெரிகிறோம். உடனே திருச்சபை பிள்ளைகள் அந்த பேர் ஆசீர்வதிக்க வெளியிலே வெளிநாடுகளுக்கு பிள்ளைகள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்களுக்காக மரித்து வைத்து பரலோகம் சென்றாரிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவருடன் நினைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 635, கீதங்களும் கீர்த்தனைகளும் 378. ஆராதனை கீதங்கள் 635, கீதங்களும் கீர்த்தனைகளும் 378, முதல் கவி மட்டும். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோயில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். எங்கள் கண்மொழியின் மீட்பெருமாய் கர்த்தாவே, வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானமும் முசமூகத்திலும் விருதியாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பலரேவோனேசர் உண்டு விண்மோட்ச வீட்டிலே, நீங்காயின் நேசர் அன்பு ஓ நாளும் குன்றாதே, உற்றாரினேசம் யாவும் நாச்செல்ல வாரேனும், இவ்வன்பதிவ்யானேசம் மாறாமல் நீலைக்கும். பலரே ஓர் வீடு உண்டு விண்மோட்ச வீட்டிலே.